காவலர்களாக சமூக முன்னோடிகளாக விளங்கிய புரட்சியாளர் அம்பேத்கர், பெரியார் மற்றும் நாராயணகுரு என்று இந்த பட்டியலை பார்க்கின்ற போது இது நாம் கண்ணை மூடிக்கொண்டு இந்த விழாவிலே கலந்து கொள்ளலாம் என்று சொன்னால் சரியான முன்னோடிகளை முன்னிறுத்தி இவர்களை ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்ற இயக்கம் நாம் கலந்து கொள்ள வேண்டிய இயக்கம். அந்த வகையில் தான் நான் இங்கே விருது எவ்வளவு பெரியது, அதில் எவ்வளவு பணம் குறித்து தருவார்கள், எவ்வளவு விளம்பரமாகும் என்றெல்லாம் நாம் சிந்திக்காமல் இதை புரட்சியாளரை அம்பேத்கர் புரட்சியாளர் ஏற்றுக்கொண்ட பௌத்தத்தை, புத்த மதத்தை, புத்தரை முன்னெடுக்கின்ற இயக்கம் என்று வருகின்ற போது அதற்கு நாம் ஆதரவு தர வேண்டும். நோக்கம் நான் பெரியார் இயக்கத்தில் இருந்து பாடுபட்டுக் கொண்டிருந்தாலும் நான் எந்த பெரியாருக்காக பாடுபடுகின்றனோ அந்த பெரியார் இயக்கத்தின் கொள்கைகளும் நமது புரட்சியாளர் அம்பேத்கர் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளும் பெரிய மாறுதலுக்குரியது அல்ல. வடக்கே பெரியார் பிறந்திருந்தால் அங்கே அவர் பெரியார், அங்கே அம்பேத்கராக இருந்திருப்பார். அம்பேத்கர் தெற்கே வந்து பிறந்திருந்தால், தமிழ்நாட்டில் பிறந்திருந்தால் அவர்தான் இங்கே பெரியாராக இருக்கிறார். 2 பேருக்கும் பெரிய மாறுதல் கிடையாது. 2 பேருக்கும் பொது எதிரி ஒன்றுதான், ஒருவர் தான், பார்ப்பனர்கள் தான், ஆரியன் தான். 2 பேருக்கும் பொது எதிரி இந்து மதம் தான். அந்த வகையிலே நாம் இதில் யார் இதை சொல்லி இந்த தலைவரை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் அழைத்தாலும் நமக்கு நாமும் போய் ஒரு துணையாக, ஒரு தூணாக அவர்களுக்கு நிற்க வேண்டும். அந்த வகையில் தான் இங்கே பார்க்கின்றோம். மதிப்புரையா முத்துசாமி அவர்கள் பேராசிரியராக இருந்தார். இன்றைக்கு பெரும்பாலும் அவர் தொடர்ந்து சொல்லியிருந்தார், எல்லாம் வயதானவங்க நேரத்தில் சாப்பிடணும் இதெல்லாம் சொன்னாங்க. அது ஒரு குறை அல்ல. ஆனால் இந்த வயதிலும் நீங்கள் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இதை ஒரு பிரச்சாரமாக மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று துடித்து இங்கே காலையிலிருந்து பார்க்கிறேன். ஒரு 70 வயது என்று சொன்னார். நிச்சயமாக அவருடைய செயல்பாட்டுக்கு அவர் 17 வயது தான். எல்லாவற்றையும் தன்மேல் போட்டுக்கொண்டு அவர் எல்லாவற்றையும் திட்டமிட்டு சரியா பண்றார். அந்த வகையில அவருடைய காரணம் அம்பேத்கர் என்ன விரும்பினாரோ அதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற பெரிய ஆசை. அந்த ஆசைதான் அவரை இயக்க தூண்டுகிறது. இந்த கணசங்கத்தில் இருக்கக்கூடிய உங்க மூத்த முன்னோடிகள் எல்லாம் இயக்க தூண்டுகிறது. நீங்கள் எல்லாம் எல்லோருமே பார்க்கின்ற போது ஒவ்வொருவரும் அரசு ஊழியர்களாக, பெரிய அரசு ஊழியர்கள் கடைநிலை ஊழியர்களாக பெரும்பாலும் ஒரு கெஜெட்டட் ஆபீஸராக தான் பெரும்பாலும். அப்படி இருந்தவங்க நிச்சயமா இந்த கௌரவமான பதவியில் இருந்தோம், இன்னும் சாகர வரைக்கும் கௌரவமாக சென்று போவோம் என்று நினைக்காமல் பெரியார் எந்த சமூகம் அடுக்கப்பட்ட மூட்டையில அடிமூட்டைக்காக பாடுபடுவேன் என்று சொன்னாரோ அந்த அடிமூட்டைக்காக கடைசியில் இருக்கக்கூடிய படிக்கட்டிலே கடைசி படிக்கட்டுக்காக நீங்கள் உழைக்கின்றது. காரணம் இது நன்றி உணர்வு. ஏன்னா அம்பேத்கர் எப்படி அவர் வெறும் சட்ட அறிஞர் என்று சொல்வார்கள். பல பேருக்கு உங்களுக்கு தெரியும், பெரும்பாலான அவர்களுக்கு தெரிவதில்லை. அவர் வெறும் சட்ட அறிஞர் மட்டும் அல்ல, பொருளாதாரத்தில் 2 டிகிரிகளை பெற்றவர், 2 பட்டங்களை பெற்றவர் பொருளாதாரத்தில். அந்த அளவுக்கு பொருளாதார அறிஞரும் கூட.
அவ்வளவு படித்த இன்றைக்கு சொல்லுவார்கள் லண்டன் பல்கலைக்கழகத்தில் லண்டன் நூலகத்தில் மிகப்பெரிய நூலகத்தில் 2 பேருடைய படங்கள் தான் வைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்வார். ஒன்று அம்பேத்கர், இன்னொன்று கார்ல் மார்க்ஸ். என்ன காரணம்? லண்டன் நூலகத்தில் இருக்கக்கூடிய நூல்களிலே பெரும்பான்மையான நூல்களை படித்தவர்கள் 2 பேர் தான். அந்த அளவுக்கு அந்த நூல்களை படித்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அறிஞர் அவர் தன்னுடைய வாழ்வு, தன்னுடைய குடும்பம், தன் நலன் என்று எண்ணியிருந்தால் இன்றைக்கு இந்தியாவுடைய ஜனாதிபதியாக நிச்சயம் வந்திருப்பார். அவர் இந்தியாவுடைய பிரதமராக வந்திருப்பார். அவர் அல்லது உலக அளவிலே ஒரு சட்ட அறிஞராக லண்டனிலே பாராட்டா படித்திருந்த காரணத்தால் லண்டனிலே மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞராக கோடீஸ்வரராக வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அவர் நினைத்ததெல்லாம் நமது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னது போல அவருடைய தனக்கு நினைப்பவன் கருங்கலம் உள்ளம் படைத்தவன். ஆனால் சமூகம், மக்கள், நாடு என்று பரந்த மனப்பான்மையோடு உழைப்பவர்களுடைய இருதயம் பெரிய நெல்லிக்காய் அளவு இருதயம் படைத்த உள்ளவர்கள் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அந்த வரிகள் வேறு நான் அர்த்தத்தை சொல்றேன். அந்த அளவுக்கு மனம் படைத்தவர்கள், இருதயம் படைத்தவர்கள் என்று குறுகிய மனம் அல்ல, விரிந்த மனம் படைத்தவர் அம்பேத்கர். அது அவர் அப்படி உழைத்ததால் தான் தன் குடும்பம் என்று பாராமல் நீங்க சொன்னாரே 4 பிள்ளைகளில் 3 பிள்ளைகளை அவர் சாப்பிட்டு கொடுத்திருந்தார்கள். அதை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய கடைசி வரை உழைத்தார்களோ அந்த உழைப்பு தான் நம்ம எல்லாம் இன்றைக்கு சமூகத்திலே நம்மை பிரிப்பதற்கு சுருக்கமாக ஒன்று சொல்லி விடுவார்கள். என்ன சொல்வாங்கன்னா, பெரியார் சொன்னால் அவங்க பிற்படுத்தப்பட்ட ஒரு தலைவர், அம்பேத்கர் சொன்னால் அவர் பட்டியலில் எஸ்சி மக்களுக்கு தலைவர் என்று பிரித்து விடுவார்கள். ஆனால் 2 பேரும் பெரியார் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தலைவர், அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தலைவர். அது ஏராளமான ஆதாரம் சொல்லலாம், நேரமில்லை, நிச்சயமாக சொல்ல முடியும். 2 பேரும் ஒட்டுமொத்த சமூகத்துக்கு அல்லாத சமூகத்துக்கு பாடுபட்டார்கள். ஆகவே அவர் அந்த உழைப்பு எல்லோருக்கும் வாழ்க்கை. பெரியார் உழைப்பும் சரி, அம்பேத்கர் உழைப்பும் சரி, இன்னும் சொல்ல போனால் பார்ப்பன பெண்களுக்கு கூட உயிர்தான். பெண்கள் பார்ப்பன பெண்களுக்கு கூட பெரியாருடைய உழைப்பும் அம்பேத்கர் உழைப்பும் உறுதிதான். எப்படி என்று கேட்டால், பெரியார் 1929 பெண்களுக்கான சுயமரியாதை மாநாடு இன்றைக்கு இந்த நூற்றாண்டு சுயமரியாதை நூற்றாண்டு 29 செங்கல்பட்டிலே அந்த மாநாட்டை ஐயாவுக்கு நடத்துகின்றார்கள். அந்த மாநாட்டில் பெண்களுக்கு 50% வேலை வாய்ப்பு இடம் தர வேண்டும். பெண்களுக்கு ஆண்களுக்கு போல மகளுக்கு இருக்கக்கூடிய பெற்றோருடைய சொத்து மகளுக்கு மட்டும் இருந்த காலத்திலே மகளுக்கும் சொத்திலே பங்கு தர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி போராடினார். வேலை வாய்ப்பு 50% அரசு வேலையில 50% காவல்துறையில ராணுவத்திலே பெண்களை சேர்க்க வேண்டும் என்று சொன்னார். எல்லாம் காலத்திலே முன்னேற்ற காலம் ஆட்சிக்கு வந்து படிப்படியாக நிறைவேற்று. இதைத்தான் 1954 புரட்சியாளர் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருக்கின்ற போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பெண்களுக்கான இந்த சொத்துரிமை சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு மசோதா கொண்டு ஒட்டுமொத்த மக்களுக்கு, அதே போல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அவர் கல்வியில சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகின்றார். இதெல்லாம் அன்றைக்கு அரசு பார்ப்பனர்கள் டெல்லியில் ஆண்டு பார்ப்பனர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ள காரணத்தாலேயே அம்பேத்கர் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை விட்டு வெளியில் வந்தார்கள். அதே மாதிரி 8 மணி நேர வேலை, தொழிலாளர்களுக்கான வேலை பாதுகாப்பு, 8 மணி நேர வேலை, இதெல்லாம் பெண்களுக்கு சொத்துரிமை என்று பெரியார் சொன்னார், அம்பேத்கர் சொன்னார். 2 பேரும் தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு என்று அம்பேத்கர் சொல்லவில்லை, பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கு என்று பெரியார் சொல்லவில்லை. ஒட்டுமொத்த பெண்களுக்கு அதிலே
பார்ப்பன பெண்கள் தான் முழுமையாக பலனடைகின்றார்கள் அந்த சட்டத்தால் இன்றைக்கு. அப்படி 2 பேரும் அதே போல 1952ஆம் ஆண்டு கம்யூனல் தீபோ கல்வியிலே வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது. அதை எதிர்த்து பெரியார் சர்க்கார் எம்எல்ஏவாக சட்டமன்றத்தில் போகாத, பாராளுமன்றத்தில் போகாத பெரியார் மக்களிடத்தில் இருந்து போராடுகிறார். போராட்டத்தினுடைய பலன் இந்திய அரசியல் சட்டம் முதலாக திருத்தப்படுகிறது. யாருக்காக? அந்த கம்யூனல் தீபோ அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த வேலைவாய்ப்பிலே கல்வியிலே இடஒதுக்கீடு என்று இருந்த அந்த இடஒதுக்கீடு செல்லாது என்று சொன்ன காரணத்தால் முதலாக 52 இந்திய அரசியல் சட்டத்தில் திருத்தப்பட்டு அதற்கு பின்னால் அந்த கம்யூனல் ஜீவோ இந்தியா முழுவதும் பயனளிக்கின்றோம். அதை திருத்துகின்ற பொழுதுதான் பெரியாருக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக போராடி அம்பேத்கர் ஏற்கனவே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியிருந்தார். அதை பெரியார் போராடி காப்பாற்றினார். அதற்கு பின்னால் இந்த திருத்த சட்டம் பெரியார் கொண்டு வரப்பட்ட போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சேர்ந்து அந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டது. அப்படி பெரியார் போராடி அதை அமல்படுத்தினார். ஆகவே 2 பேரையும் தந்திரமாக பெரியாரையும் அம்பேத்கரையும் இருக்கின்றார்கள் சொன்னால் காரணம் இன்னைக்கு வாழுகின்ற நம்மை பிரிப்பதற்கு சரி செய்கிறார். இன்னைக்கு பாப்பா பேசி பார்த்தீங்கன்னா நீங்க பணியாற்றின மத்திய அரசு அலுவலகத்துல எல்லா இடத்துலையும் பார்ப்பனர்கள் எஸ்சி யூனியனை ஆதரிப்பாங்க. ஏன்னா அது பெரும்பாலான பேர் பிற்படுத்தப்பட்டவங்க இருப்பாங்க. அதனால எஸ்சி யூனியனை ஆதரிப்பாங்க. காரணம் இவர்கள் இவங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் எதிர்க்கிறார்கள். அதை ஆதரிப்பது உண்மையாகவே அவர் பிரிப்பதற்கு காரணம் நமக்கு ஒற்றுமை வந்து விடக்கூடாது. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இங்கே பெருமாள் மதிப்புரிய முத்துசாமி இந்த விருதாளர்களை தேர்ந்தெடுக்கின்ற போது எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் நாம் இருக்கின்றோம். எல்லாமே இருக்கிறோம். இங்கே புரட்சியாளருடைய விழா, புத்தர் விழா என்ற காரணத்திற்காக ஒரு ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களை மட்டும் அவர் தேர்ந்தெடுக்கிறது. எல்லாருமே இருக்கிறோம். எல்லா சமூகத்தை சார்ந்தும் இருக்கிறோம். இதுதான் புத்தரும் அம்பேத்கரும் பெரியாரும் அது இங்கே சரியாக செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே பெரும் மதிப்புரிய தோழர்களே, பெரியார் அம்பேத்கர் எப்படி நேசித்தார்? முதல் அந்த போராட்டம் 1920களிலே மகாராஷ்டிராவிலே பொது குளத்திலே தண்ணீர் எடுக்கிற போராட்டத்தை அம்பேத்கர் அறிவித்த போது அதற்கு முன்னோடியாக அவர் யாரை சொன்னார் சொன்னால், இந்த போராட்டம் எனக்கு எப்படி தோன்றியது என்று சொல்லுகின்ற போது அம்பேத்கர் சொல்லுகின்றார், 1925 வைக்கத்திலே பெரியார் போராட்டம் தான் எனக்கு ஒரு உதாரணமாக கிடைத்தது. அதை வைத்துத்தான் இந்த போராட்டத்தை நடத்தினேன் என்று அம்பேத்கர் சொல்கின்றார். ஆகவே 2 பேருக்குள்ளும் எந்த வேற்றுமை கிடையாது. 2 பேரும் மனிதாபிமானிகள், 2 பேரும் மக்களை நேசித்தவர்கள், மக்கள் உயர்வுக்காக போராடியவர்கள். அந்த வகையிலே நம்ம அதுக்கு இன்னும் சொல்ல போனால் இந்த பூனா ஒப்பந்தம் இரட்டை வாக்குரிமைக்காக அம்பேத்கர் போராடுகிறார். இரட்டை வாக்குரிமைக்காக போராடுகின்ற போது பாரதிய அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார். உண்ணாவிரதம் அது நிறைவேற்றக்கூடாது என்று அன்றைக்கு ஆங்கிலேயர்களுக்கு அழுத்தம் தர்றார். பத்திரிகைகள்லாம் காந்தியுடைய உண்ணாவிரதத்தை ஆதரித்து பெருசா எழுதுறாங்க. அம்பேத்கருடைய இரட்டை வாக்குரிமையை பெரிதாக பத்திரிகைகள் ஆதரிக்கிறார். அந்த நேரத்தில் காந்தி உண்ணாவிரதம், அதுவும் சாகுவரை மக்கள் பூரா காந்தி சென்று வரோம் கவலைப்படுறாங்க. அந்த நேரத்தில் பெரியார் வெளிநாட்டில் சுற்றுப்பயணத்தில் இருந்தார். அங்கிருந்து அம்பேத்கருக்கு ஒரு தந்தி கொடுக்கிறார். என்ன தந்தி தெரியுமா? பெரியார் கொடுத்த தந்தி அம்பேத்கர் அவர்களே, நீங்கள் 1 கோடி மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அன்றைக்கு இருந்த மக்கள் தொகையில் 1 கோடி பேர், நீங்கள் 1 கோடி மக்களுக்காக போராடுகிறீர்கள்.
ஒரு கோடி மக்களுடைய உரிமைக்காக போராடுகிறீர்கள். நீங்கள் அந்த மக்கள் பக்கம் நின்று ஒரு தனி உயிர் காந்தி, அந்த காந்திக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அன்றைக்கு காந்தின்னு சொன்னா எப்படி இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினின்னா எல்லாரும் இன்னைக்கு பெரிய அளவில் ஆதரிப்பார்களோ அது போல அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் காந்தி இந்தியாவில். ஆனால் அதை பற்றி கவலைப்படவில்லை. எப்படி ஒரு கோடி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அம்பேத்கர் இருக்கின்ற போது அந்த ஒரு கோடி மக்களுக்காக பெரியாரும் அம்பேத்கர் ஆதரித்து அங்கே தந்தி என்ன தெரியுமா தந்தாரே, நீங்கள் ஒரு கோடி மக்களுக்காக இருக்கின்றீர்கள். ஒரு உயிர் காந்தி, அது போனால் போகட்டும், நீங்க ஒரு கோடி மக்களுக்காக இருக்கிறீர்கள். காந்தி செத்தா சாகட்டும், நீங்க ஒரு கோடி மக்களுக்காக இருக்கிறீர்கள் என்று துணிந்து அன்றைக்கு தந்தி கொடுத்தவரை பெரியார். அப்படி பெரியார் அம்பேத்கர் அவ்வளவு மனிதநேயத்தோடு இரண்டு பேரும் இணைந்து போராடியவர்கள். அதைத்தான் இன்றைக்கு இந்த இந்திய ஜனசங்கம் முன்னெடுத்து இன்னைக்கு புத்தர் பள்ளியில அந்த புத்தர் மதத்துக்கு அம்பேத்கர் சென்ற நாளை அந்த புத்த மதத்துக்கு அம்பேத்கர் போகும் போது அப்போ பெரியார் சொன்னார், எங்கிருந்து தள்ளி விடுகிறார் அவருக்கு என்னன்னா, அம்பேத்கர் அவர்களே, நீங்கள் எடுத்த முடிவு சரி, நீங்கள் செல்லுங்கள், ஆனால் தன்னந்தனியாக போகாதீங்க, குறைந்தது 2 லட்சம் பேரை வச்சுக்கிட்டு போங்க. போற இடத்துல உங்களுக்கு மரியாதை வேணும், போற இடத்துல உங்களை மதிக்கணும், அதுக்காக 2 லட்சம் பேரை குறைஞ்சது 2 லட்சம் பேரையாவது என்று சொன்னார். ஆனால் அவரை பெரியார் அவரை ஆதரித்ததை தவிர பெரியார் போகலைன்னா அதுக்கு காரணம் சொன்னார். ஏன்னு சொன்னா, இன்றைக்கு நாம் இந்த மதத்தில் இருந்தால்தான் இந்த மதத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஏற்று நாம் போராட முடியும். ஒட்டுமொத்தமாக மதம் வேண்டாம் கருத்து. ஆனால் அரசியல் சட்டப்படி நாம் இன்னும் ஏறாமல் இருந்தாலும், நான் கருத்து சட்டை போட்டிருந்தாலும், முத்துசாமி பௌத்தத்தில் இருந்தாலும் அவர் இந்துதான். ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது பண்ணணும், கல்யாணம் பதிவு பண்ணணும் போனா, நம்ம நிலம் பதிவு பண்ணிட்டு போனா நம்ம இன்று தான் பதிவு பண்ணுவோம். சட்டம் நம்ம இன்று தான் சொல்லுது. ஆகவே நாம் இன்றுதான் இந்த தீண்டாமை கொடுமைகளை, இது வேற்றுமைகளை நாம் எதிர்த்து போராட முடியும் என்று இப்போ பௌத்தத்துக்கு போயிட்டதுனால நாம் அதை பேசுவதோ அதை எங்கே போராடினா நீ வேற்று மதத்துக்காரன், ஒரு முஸ்லீம் இந்து மதத்தை பற்றி பேசுகிறார், கிறிஸ்தவம் இந்து மதத்தை பேச. நாம் இன்றைக்கு இந்த இந்திய ஜனசங்கம் எனக்கு பெரியார் இருந்து வழங்கியிருக்கிறார்கள். இதை நாம் உயர்வாக நினைக்கிறேன். ஏன்னா இது ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் இயக்கமாக இருக்கின்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கம் இன்னொரு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற ஒரு இயக்கத்தின் தொண்டனைக்கு விருது கொடுப்பது நான் நன்றியோடு ஏற்றுக்கொள்கிறேன். இந்த பணி நீங்கள் தொடர்ந்து ஆற்ற வேண்டும். நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள், என்ன வயது என்றெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் இறுதி வரைக்கும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அம்பேத்கரை போல இந்த என்ன நாமும் அம்பேத்கர் பாடுபட்டதனால தான் நமக்கு இந்த அரசு பதவி கிடைச்சது, கல்வி கிடைச்சது. பெரியார் பாடுபட்டதனால தான் நமக்கு இந்த அந்தஸ்து கிடைச்சது. நம்ம தாத்தா, நம்ம பாட்டி இப்படி மரியாதையோடு நடத்தப்படலை. நம்ம பெரியார் தாத்தா பாட்டி இந்த மாதிரி நாற்காலியில் உட்கார விடல சமூகம். நாற்காலி இல்லாமல் இல்லை, ஆனால் சமூகம் இல்லை. அது எல்லாம் ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு இதை உருவாக்கி கொடுத்தவர்கள் பெரியார் அம்பேத்கர். அதோடு நாம் நினைச்சோம் போது கிடைக்குமா? இல்லை, இன்னும் கடையோடி வரைக்கும் இது போய் சேரல. இதுவரைக்கும் இன்னும் கடையோடி வரைக்கும் சேரல. ஒரு தலைக்கு சொல்ல போனா, நீங்க அநேகமா இங்க பட்டதாரிகள் இருந்தீங்கன்னா நீங்க முதல் பட்டதாரியாக இருப்பீங்க உங்க வீட்டுல. இன்னும் அடுத்தடுத்து இந்த பட்டதாரியே இல்லாத குடும்பம், லட்சக்கணக்கான குடும்பம் ஒடுக்கப்பட்ட மக்கள் வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் போய் சேருங்க, அவர்களுக்கெல்லாம் இந்த கௌரவம் கிடைக்கும். அந்த அளவுக்கு அது வரைக்கும் நாமும் இதை அந்த உழைப்பை நன்றியோடு நாமும் அதை கொண்டு செல்ல வேண்டும். நாம் பெற்ற பலனை சமூகத்துக்கு கொடுக்கணும், நம்ம சமூகத்துக்கு கொடுக்கணும். நமக்கு திடீர்னு கிடைச்சது இந்த வேலை, திடீர்னு கல்வி கிடைச்சது. எத்தனை பேர் சென்றிருப்பாங்க? இந்த 3% இடஒதுக்கீட்டுக்கு எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கிறோம். ஐயா முன்னெடுத்து 2 பேரும் இன்னைக்கு பெருமாள் சாமி ஐயாவும் முதல்ல முன்னெடுத்து செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன்.
அவர் துவக்கி வைத்ததுதான் அடுத்தடுத்து இயக்கங்கள் நமக்கு வாய்ப்பு. அந்த இடஒதுக்கீடு 3% இடஒதுக்கீடு கலைஞர் அவர்கள் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு 3000 டாக்டர்கள் அருந்ததி மக்களுக்கு 3000 பேர். இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பார்க்க முடியுமா? 30 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, இல்லை. ஆகவே நாம் பெற்ற பலனை எல்லோருக்கும் கொண்டு செல்வோம், நாம் அதை செய்வோம் என்று உறுதி கூறி நன்றி காட்டி விடைபெறுகிறேன்.